ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. அதுவும் நம்ம சப்பாத்தியில் செய்ய போகிறோம். சப்பாத்தி லட்டு. இந்த சப்பாத்தி லட்டு செய்கிறதுக்கு நைட்டு மீதமான சப்பாத்தி இருந்தாலே போதுங்க. ஒரு 4 சப்பாத்தி வச்சு இன்றைக்கி நம்ம சப்பாத்தி லட்டு செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க, ரொம்பவே சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த சப்பாத்தி லட்டு எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் நைட்டு செஞ்ச சப்பாத்தி ஒரு 4 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம கைகளாலேயே சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம். எல்லா சப்பாத்தியும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், சப்பாத்தி எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்னதாக பிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கட்டும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் வந்து சூடானதும் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா சூடானதும் அதில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததும் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், தனியாக மாற்றி வச்சாச்சு. இப்போ இதே நெய்லையும் ஒரு 6-7 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு நெய்யில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்துக்கலாம். நீங்கள் கிஸ்மிஸ், பாதாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சப்பாத்தியை அதே நெய்யில் போட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கை விடாமல் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கம்ம கம்மன்னு வாசனை வருது. இப்போ இதில் வந்து ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட வந்து பீனட் பட்டர், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கைகளாலே இந்த அளவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பால் அதிகமாக போயிட்டாலும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் நீங்கள் இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் பால் வந்து சீக்கிரம் உறிஞ்சிரும் சப்பாத்திலேயே, அதில் வந்து ஈர்த்துக்கிறோம். பாருங்கள், நான் அந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, சப்பாத்தி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.